இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் போ அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெம்பிள் என்ன இருக்குன்னா ஒரு ரிக்ளைனிங் புத்தா உள்ளே இருக்கிறாருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்கள்ல இதுவும் ரொம்ப முக்கியமான இடம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு வாட் போ. ஸோ ஓப்பன் டெய்லி 8 AM to 7:30 PM வரைக்கும் இருக்கும். ஸோ உள்ளே தான் நம்மளோட அந்த ரிக்ளைனிங் புத்தாவும் இருக்கிறாரு. பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி வந்துட்டு விவசாயம் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிறத பார்த்து இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் 300 பத்து. இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க. ஸோ இதாங்க இந்த வாட் போ டெம்பிள். ஆக்சுவலி இதுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் தாங்க இருக்குதுலே பேங்காக்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள். ஆக்சுவலாக நம்ம இந்த வாட் போங்கிற டெம்பிள் இருக்குல்லங்க, இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்துட்டு 16th centuryலேயே கட்டணும்னு பிளான் பண்ணி அப்புறம் 18th centuryயில் தாங்க கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரிக்ளைனிங் புத்தா. நம்ம இந்த பக்கமாக தான் போனோம். ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் போனோம். ஓகேங்க, அங்கே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எப்படி புத்தர் பரவச நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் புத்தர் சிலை, அருமையாக இருக்குங்க பாருங்கள். அப்படி ஃபுல்லாக காட்டுற பாருங்கள். வா வா, இந்த ஆங்கிள் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே இந்த ஆங்கிள் வந்து எடுங்க, ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர். பாருங்கள் புத்தரோட கால்களை பாருங்கள். வா, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பர். இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப பழமையான இடம் மாதிரி இருக்குது. இது மோஸ்ட்லி ஏதோ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் மாதிரி இருக்குது. ஒரு போலீஸ் மாதிரி நிற்கிறாரு காவலுக்கு. வாங்க நம்ம அப்படி நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் நம்மளுக்கு அந்த ரிக்ளைனிங் டெம்பிள் புத்தா டெம்பிள் வந்துடும். வாங்க அப்படியே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். என்னென்னு பார்ப்போம், முன்னால் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க முன்னால் போய்ட்டு என்ன இடம்னு பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோ வந்துட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் கிளியராக ஒன்று போட்டிருக்காங்க. ஃபோட்டோ மஸ்ட் பி டேக்கன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லிண்டு. ஸோ நீங்கள் ஏன்னா தானெலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் எடுக்கக்கூடாது. அது ஒரு வேளை பொது தளத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த பில்டிங்கு. ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே, இதுதாங்க அந்த கிராண்ட் பேலஸ். இது நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க இது. ஆக்சுவலாக இது என்ன இடம் அப்படின்னா, அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹாலுங்க, சானாம் சாய் ரோடு. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹால் இடம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம உள்ளே போகிறதுக்குலாம் அனுமதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வா செம்மையாக இருக்குங்க இடம், வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறீங்களா, இந்த பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, கிராண்ட் பேலஸு, அந்த எமரால்டு புத்தான்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த இடம் இது, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹாலு. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வந்துட்டு இந்த நாட்டோட மன்னரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், வா எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ண மாதிரி இருக்குங்க, அருமையாக இருக்குங்க இடம் பாருங்களேன். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம அந்த ரிக்ளைனிங் புத்தா டெம்பிள். நம்ம இந்த ரோட்டில் நடந்து போனோம், வாங்க நடந்து போகலாம். நம்ம அப்படியே முன்னால் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங்கை பாருங்கள், என்னங்க இப்படி செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கேயுமே ஒரு கோவில் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட அந்த ரிக்ளைனிங் டெம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னால் போய்ட்டு ரைட்டில் திரும்பினோம்னா ரிக்ளைனிங் டெம்பிள் வந்துடும், ரிக்ளைனிங் புத்தா டெம்பிள் வந்துடும். வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த ரிக்ளைனிங் புத்தா டெம்பிள் பக்கத்தில் வந்துவிட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ரோடு போகுது பார்த்தீங்களா, தாய் வாங் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்மளோட ரிக்ளைனிங் புத்தா டெம்பிள் இருக்குது. வாங்க நம்ம அந்த பக்கமாக போய்ட்டு ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கமாக போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க தாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அவங்க. சூப்பராக இருக்குங்க இடம். அப்படியே நம்ம அப்படியே முன்னால் பார்த்தோம், இங்கே பாருங்கள், டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இங்கேயுமே நம்ம இந்த மன்னரோட ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் இந்த கோவில் நினைக்கிறேங்க. நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும். வாங்க நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகலாம்.
ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா பேங்காக்கில் இருக்கிறோங்க. பேங்காக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு நம்ம தேவஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஹிந்து டெம்பிள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வாட் சுதத் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் டெம்பிளும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் போ அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெம்பிள் என்ன இருக்குன்னா ஒரு ரிக்ளைனிங் புத்தா உள்ளே இருக்கிறாருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்கள்ல இதுவும் ரொம்ப முக்கியமான இடம். வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வாங்க நம்ம இப்போ டெம்பிளுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியிலேயே இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு தாய் மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே பாருங்கள் களை எடுக்கிறாங்க, அறுவடை பண்ணுறாங்க, எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள் விவசாயம் அந்த இதெல்லாம் அரிசியெல்லாம் மூட்டையெல்லாம் கெட்டி வச்சுருக்காங்க மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு புகை கூட வர்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க நம்ம இந்த பக்கம் தான் டெம்பிளோட என்ட்ரி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இதாங்க என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 7:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குதுங்க. வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓப்பன் 8 AM to 7:30 PM. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து என்ட்ரி வந்துட்டு 300 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் லைனில் நின்று டிக்கெட் வாங்கணும். நான் போட்டிருக்காங்க பாருங்கள் 300 பட்டுங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் 300 பத்து. இந்த மாதிரி தான் இருக்குது டிக்கெட்டு. ஸோ இதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஆக்சுவலாக இங்கேயுமே எல்லா கோயிலையுமே இங்கே வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஹலோ, தேங்க்யூ. ஓகேங்க, வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு கைடு எதுவும் தேவைப்பட்டுன்னா கைட் சர்வீஸ் கூட அவைலபிள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வந்து ஒரு மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எங்கெங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை கூட நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு இடமா பார்க்கலாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த டெம்பிள்ஸ் இந்த இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே 1 by 1 பார்க்கலாம். வாங்க, செம்மையாக இருக்குங்க டெம்பிள். வா, அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்பா, இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூக்களுக்கு நடுவில் செம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட சிலை தாங்க இந்த இருக்குது, சின்ன இருக்கிறது. ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மரமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, நல்லா வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க, இந்த இடமே அருமையாக இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயுமே ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். அருமையாக இருக்குங்க. இங்கே தண்ணி விழுத மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குங்க. இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க. ஸோ இதாங்க இந்த வாட் போ டெம்பிள். ஆக்சுவலி இதுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தாங்க இருக்குதுலேயே பேங்காக்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு புத்தர் வந்துட்டு ரிக்ளைனிங் புத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆக்சுவலி ரிக்ளைனிங் புத்தா அப்படின்னு என்னென்னா, அவர் வந்து புத்தர் வந்துட்டு அந்த பரவச நிலையை அடைஞ்ச ஒரு நிலையில் இருக்கிறத வந்துட்டு சிலை இருக்கிற மாதிரியான ஒரு இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதாங்க அந்த ரிக்ளைனிங் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூரிசம் பிளேஸாக இருக்குது. இங்கே எப்படி நம்ம அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் பேலஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூரிசம் பிளேஸுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கமாக என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தாங்க. இந்த பக்கமாக என்ட்ரன்ஸ் உள்ள வந்து இந்த கோபுரங்கள்லாம் தாண்டி நம்ம இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ நம்ம இந்த பக்கமாக உள்ளே போனால் நம்பர் 1 இந்த டெம்பிளை போய் பார்க்கலாம். அதாவது பிரா புத்த தேவ பட்டி மக்கோன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்குள்ளே போகலாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஓகேங்க, வாங்க நம்ம இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த டெம்பிள் போவோம்.
இங்கே பாருங்கள், நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரொம்ப சைலண்டாக இருக்குது, அதனால் சத்தமாக பேச முடியாது. வா, சூப்பராக இருக்குங்க கோயில். இங்கே பாருங்கள், இந்த கோவிலுக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம இந்த பக்கம் எக்ஸிட் ஆக வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ போயிட்டு நம்ம இங்கே உள்ள ஒரு புத்தரை நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம அப்படியே இந்த பக்கமாக போகலாம். வாங்க, நம்ம அப்படியே இந்த பக்கமாக போனோம்னா அப்படியே சுற்றிட்டு வரலாங்க. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயுமே பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு செடி மாதிரி வச்சு அதில் இந்த மாதிரி சிலைகள் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. வா, அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே பண்ணி எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி கோபுரங்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் மூலமாக கூட வரலாம். ஸோ இங்கேயுமே அதுக்கு டிக்கெட் வந்து இங்கே வாங்கிட்டு நம்ம அப்படியே போகணும். வாங்க, நம்ம இங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்குது. ஸோ இங்கேயும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயுமே பாருங்கங்க, ஃபுல்லாக புத்தர் தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கலர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா சில இடங்களில். இது வந்துட்டு நாளடைவில் இப்படி கருப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இன்டென்ஷனாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ காரணமாக தான் அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இங்கே உள்ள கிங்கோட ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க நடுவில். அருமையாக இருக்கேன் பாருங்கள். இவர் வந்து கிங் ராமா 4 இருக்கு. இவர் வந்துட்டு இவர் யாருன்னு தெரில. ஆக்சுவலாக இவர் கிங் ராமா 5. அப்போ இவர் 4ஆக தான் இருக்கணும். சரி, இவர் கிங் 5, இவர் 4. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம். ஆக்சுவலாக இந்த நம்ம இந்த வாட் போங்கிற டெம்பிள் இருக்குல்லங்க, இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்துட்டு 16th செஞ்சுரியிலேயே கட்டணும்னு பிளான் பண்ணி அப்புறம் 18th செஞ்சுரியில் தாங்க கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங் ராமா 1ங்கிறவர் தான் கட்டி முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள நம்ம அந்த ரிக்ளைனிங் புத்தான் இருக்கு இல்லையா, நம்ம பரவச நிலையில் இருக்கக்கூடிய புத்தான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இதை வந்து கட்டினவர் வந்துட்டு கிங் ராமா 3 கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம இந்த கோயில் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்துட்டு இந்த தாய் மசாஜுகளுக்கு முன்னோடியாக திறந்த இடம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போலாம் பார்த்தோன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம தாய் மசாஜ் பார்க்குறோம் இல்லையா. ஆக்சுவலாக தாய் மசாஜுங்கிறது வந்துட்டு சாதாரண மசாஜ் மட்டும் கிடையாது, அது ஒரு மெடிசின் மாதிரி. அதை வந்துட்டு ஒரு மருத்துவ இதாகவே பண்ணி அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இதுதாங்க இப்போவும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தாய் மசாஜ் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு டெம்பிள் இருக்குது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த செடி மாதிரி வச்சு இதுக்கு ஏதோ சம் ரீசன் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக நிறைய மரங்கள்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், இங்கே ஒரு அருமையான இங்கே ஒரு கோயில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப சைலண்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எல்லாமே புத்தர் தாங்க இருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உட்காந்து தியானம் பண்ணால் கூட தியானம் பண்ணிக்கலாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இடம் அருமையாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு பாருங்களேன். உட்காந்து நீட்டாக உட்காந்து நல்லா உட்காந்து தியானம் பண்ணலாங்க. அதுக்கு தாங்க அதே மாதிரி சேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ரிக்ளைனிங் புத்தா. நம்ம இந்த பக்கமாக தான் போனோம், மசாஜுக்கு இந்த பக்கம் போனோம். ஸோ ஓரியன்டேஷன் ஃபஸ்ட் அடையில் இந்த பக்கம் போனோம். வாங்க நம்ம இந்த பக்கம் போய்ட்டு ரிக்ளைனிங் புத்தா போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வச்சுருக்காங்க பாருங்களேன். கோயிலை சுற்றி ஃபுல்லாமே இப்படி தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஏதோ பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பெயிண்டிங் தாங்க. வா, செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில். வா, வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி கோயிலை சுற்றி இந்த மாதிரி செடியை வச்சு அதில் சிலைகளை வச்சுருக்குறாங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள்.
வாங்க நம்ம இந்த பக்கமாக உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கேயுமே இங்கே உள்ள கோயில்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து அழகாக ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணுறாங்க போல இருக்குது. அருமையாக இருக்குது. வாங்க இந்த பக்கம் அப்படி போய் பார்க்கலாம். இங்கேயும் பாருங்கள், எங்கேயுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வா வாங்க அப்படியே போகலாம். முன்னாள் நம்ம இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயுமே நிறைய புத்தர் சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் புத்தர் சிலை தாங்க நிறைய வச்சுருக்காங்க. வா இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இடம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் பேங்காக் வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இது சூப்பர். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே சுற்றிட்டு நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து நிற்கிறோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இடமே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்குங்க, நம்ம இந்த பக்கம் உள்ளே போகலாம். ஸோ இங்கே இருந்தால் நிறைய பேர் வராங்க. மோஸ்ட்லி இங்கே தான் கிளீனிங் புத்தா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க. இடம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம எல்லா நாட்டு அதிபர்களும் இங்கே வந்தது. போப்பாண்டவரே இங்கே வந்திருக்கிறாருங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் போட்டிருக்காரு பாருங்கள். ஃப்ரான்ஸ் அதிபர்லாம் வந்திருக்கிறாரு. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த இதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. இதை அடித்தா ஏதோ நல்லது நடக்கும்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அருவி கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் புகை வர்ற மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஓகே வாங்க நம்ம அப்படி இந்த பக்கம் உள்ளே போய்ட்டு ரிக்ளைனிங் புத்தா உள்ளே தான் இருக்கிறாங்க. உள்ளே போய் எப்படியே பார்த்துட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் போகணும். ஓகேங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த இருக்கிறாரு பாருங்கள் ரிக்ளைனிங் புத்தா. யப்பா எவ்வளோ பெருசாக இருக்குங்க, செம பெருசுங்க. ஐயோ சிலை இவ்வளோ சிலை பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இதை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ராமா 2, 3 பண்ணியிருக்கிறாருங்க. கிங் ராமா 3 பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஆனால் அது இடத்துல ஏன் இவ்வளோ தூணை வச்சு சரியாக பார்க்க விடாமல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி புத்தர் பரவச நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பாருங்கள். வாவ் என்னமா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலையை வச்சு நம்மளை வந்து சரியாக பார்க்க விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த தருங்களா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் புத்தர் சிலை. அருமையாக இருக்குங்க பாருங்கள். அப்படி ஃபுல்லாக காட்டுற பாருங்கள். வா இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள், செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. ஸோ இதான் இந்த ரிக்ளைனிங் புத்தா. ஸோ அதோட இது தாங்க இங்கே பெருசாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புத்தர் இருக்கிறாரு. அருமையாக இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் தாய்மொழியில் போட்டிருக்கிறாங்க, அதனால் நமக்கு தெரியாது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம அந்த பக்கம் நின்று பார்த்தா கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த அருக்கு பாருங்கள், இந்த அருக்கிறாரு பாருங்கள். வா இந்த ஆங்கிள் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே இந்த ஆங்கிள் வந்து எடுங்க, போட்டால் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் பாருங்கள், இந்த புத்த பிச்சுக்களுமே சின்ன பசங்களாம் நிற்கிறாங்க. இவங்களுமே இந்த முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆங்கிளில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புத்தரோட கால்களை பாருங்கள், அருமையாக இருக்குங்க, சூப்பருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த ஆங்கிளில் இருந்தும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். புத்தரோட கால்களை பாருங்கள். வா செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பர்.
ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து புத்தரோட பின்பகுதியில் பார்த்துட்டு இருக்காங்க. பேக் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அங்கே நிறைய சில்லறை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து காணிக்கையுமே போட்டுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை போட்டுட்டு வராங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அந்த ரெக்லைனிங் பார்த்தா புத்தா வந்துட்டு நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே வாங்க, நம்ம அந்த பக்கம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோவில் இருக்குது. வாங்க, அது என்ன கோவில் அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குங்க உள்ள புத்தா டெம்பிள், அருமையாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்ம டெம்பிளுக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், பிரம்மா இருக்கிறாரு. நம்ம நடுவில் வந்துட்டு புத்தா வந்து படத்திருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விநாயகர் இருக்கிறாரு பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், இந்த புத்த பிட்சுக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட சிலைகளையுமே கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே. ஸோ அவங்களையுமே விழுந்து கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு குலுக்கி கும்பிட்டு அதை சவுண்டு கொடுத்து கும்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இடம் சூப்பராக இருக்குல்ல. ஓகேங்க, நம்ம அந்த ரெக்லைனிங் புத்தாவும் பார்த்துட்டோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கோயிலும் பார்த்துட்டோம். ஓகே, அப்படியே நம்ம அப்படியே முன்னாடி போக வேண்டியதான். ஸோ இதான் எக்ஸிட்டு. நம்ம இந்த கோயில் வழியாக அப்படியே இந்த கோயில் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே வாங்க எக்ஸிட் ஆகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு சவனியர் ஷாப் இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏடிஎம் கூட இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம் வந்துட்டு நம்ம ஓவர்சீஸ் கார்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான சார்ஜஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இது நல்லா பண்ணிக்காங்க. அந்த பாசியில் யானை மாதிரியே பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு டெக்கரேஷன் போடுற மாதிரி வைக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம அந்த பக்கம் அந்த செவனியர் ஷாப்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இந்த பக்கமாக அப்படியே போக வேண்டியதான். வாங்க போகலாம். அங்கே பாருங்கள், இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கேன்னு இல்லைங்க, எல்லா கோயில்களும் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கேயுமே ஒரு புத்த டெம்பிள் இருக்குதுங்க. வாங்க நம்ம அப்படி எந்த புத்தரையும் பார்த்துட்டு போவோம். இந்த பாருங்கள், இந்த புத்தர்கிட்ட வந்துட்டு யானை வந்துட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். யானையும் குரங்கும் இந்த புத்தரை கும்பிட்ற மாதிரியான ஒரு சிலை வச்சுருக்காங்க. அருமையாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு மியூசிக் கிளாஸ் மாதிரி போயிட்டுருக்குது பாருங்கள், சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மியூசிக்கு. ஓகேங்க, நம்ம இந்த பக்கமாக வரலாம். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எக்ஸிட்டை பக்கம் நெருங்கிட்டோம். வாங்க போகலாம் அப்படியே. இங்கே பாருங்கள், இங்கேயுமே கூட ஒரு இது அதே மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது கோயிலை சுற்றி ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. நம்ம இப்போ எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் தான் என்ட்ரி ஆனோம். ஸோ இந்த பக்கம் தான் எக்ஸிட்டுமே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடலாங்க. வாங்க அப்படியே போகலாம். அருமையாக இருக்குங்க இடம், சூப்பராக இருக்குங்க. ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கம் தான் எக்ஸிட் ஆகணும். வாங்க. ஓகேங்க, இந்த பக்கம் தான் எக்ஸிட்டு. வாங்க அப்படியே நம்ம எப்படி எக்ஸிட் ஆகிடலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் தான் வழியாக தான் வந்தோம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே எக்ஸிட்டும் ஆகுறாங்க. அருமையான கோவிலுங்க, சூப்பர். வாட்போ சூப்பராக இருந்துச்சுங்க கோவில். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த வாட்போங்கிற டெம்பிள் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உள்ள அந்த புத்த டெம்பிள்களாக இருக்கட்டும், ரெக்லைனிங் புத்தா எஸ்பெஷலி வேறு லெவலில் இருந்துச்சு. 300 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கோவில் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, அது வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கிராண்ட் பேலஸ் இருக்குது. அதுலேயே வந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த இடத்துல ரீச் ஆகிடலாம். ஸோ நீங்கள் கிராண்ட் பேலஸ் பார்த்தீங்கன்னா இதையும் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சிட்டி சென்டருக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு பிளான் அவ்வளோத்துக்கு இடம் இருக்குங்க. இங்கே நீங்கள் 2-3 நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், அவ்வளோ இடம் இருக்குது. ஓகேங்க, நான் இந்த வாட்போ எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம் பார்க்க வந்திருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள்,
இந்த பழைய காலத்தில் உள்ள தாய்லாந்தோட கல்ச்சரை நம்ம மெயினாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கலாச்சாரத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அந்த காலத்தில் பயன்படுத்தின இங்கே உள்ள லிங்கம்ங்க இது ஒன்றுமே கிடையாது, லிங்கம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள். இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பெண்களை குழந்தை பெற்றவங்கள இந்த மாதிரி நெருப்பு பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்களாங்க. இந்த பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், டால் பொம்மைகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொம்மைகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னென்னா ராயல் சேரியட்டுங்க. கிங் ராமா 1 வந்து 1795 பயன்படுத்தப்பட்ட தேருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின இப்போ தேர் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பழைய காலத்தில் பயன்படுத்துகிற கிங் ராமா 1 and 2 அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின பொருட்கள் தாங்க இங்கே இருக்குது எல்லாமே. இது பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேப்பருங்கள், காகிதங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பார்க்குறீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின பெட்டிகள்ங்க. இதை பார்த்துட்டு இருக்கீங்களேங்க, இது வந்துட்டு அந்த காலத்தில் ராமாயண கதை நடந்ததில்ல. ஸோ அந்த நேரத்தில் நடந்த அந்த கதையை விளக்குற மாதிரியான ஒரு ஸ்டேச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு விநாயகரோட சிலை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிரம்ம சிலை மாதிரி இருக்குது. ஆமாங்க, பிரம்மா தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது யாருன்னா லார்ட் சிவாங்க. லார்ட் சிவாவோட சிலையை அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. விஷ்ணுவோட சிலை இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, விஷ்ணுவோட ஒரு சிலை எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சிவலிங்கத்தையும் வச்சுருக்காங்க பாருங்கள்.